விமானத்தில் ஏறிய பெண் ஒருவரை ஏர் பிரான்ஸ் அதிகாரிகள் இறக்கிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துலூஸைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் ஒருவர் தனது குடும்பத்திற்காக முன்பதிவு செய்திருந்த விமானத்தில் தனியாக பயணம் செய்ய முயன்ற போது இந்த நிலைக்கு முகம் கொடுத்துள்ளார். பாரிஸ் நோக்கி செல்லவிருந்த ஏர் பிரான்ஸ் விமானத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த பெண் தனது கணவர் மற்றும் 19 மாத குழந்தையுடன் பயணிக்க 50% தள்ளுபடி விலையில் சிறப்பு குடும்ப டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்திருந்தார். ஆனால் பயணத்திற்கு சற்று முன்பு குழந்தை நோய்வாய்ப்பட்டதால் கணவனையும் குழந்தையையும் வீட்டிலேயே விட்டுவிட்டு அவர் மட்டும் தனியாக பயணிக்க முடிவெடுத்தார். விமான நிலையத்திற்கு வந்த அவர் நிலைமையை ஊழியர்களிடம் விளக்கிவிட்டு முதலில் விமானத்தில் அமர அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்திலேயே வந்த ஊழியர்கள் குடும்ப டிக்கெட்டில் ஒருவர் மட்டுமே தனியாக பயணிக்க முடியாது என்ற விதியை கூறி அவரை உடனடியாக விமானத்தை விட்டு வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தினர். விதிமுறைகளுக்கு அமைய குடும்ப உறுப்பினர்களின்றி தனியாக பயணிக்கும் போது அவர் 150 யூரோக்கள் கூடுதல் கட்டணம் செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் விமானம் புறப்படும் நேரமாகிவிட்டதால் அத்தகைய கட்டண மாற்றங்களை செய்ய அவகாசமில்லை என்று சக ஊழியர்கள் கூற அவரை இறக்கிவிட்டுள்ளனர். கூடுதல் கட்டணம் கேட்டிருந்தால் நான் செலுத்தி இருப்பேன். ஆனால் என் இருக்கையை வேறு இருவருக்கு ஒதுக்கவே ஊழியர்கள் என்னை அவமானப்படுத்தி இறக்கிவிட்டனர் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இந்த செயலால் தனது பயணத்திட்டம் மற்றும் பணம் வீணானதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஏர் பிரான்ஸ் நிறுவனம் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள போதிலும் கடைசி நேர கட்டண மாற்றங்களுக்கு இடமில்லை என்று கூறியுள்ளது. வருடத்திற்கு பலமுறை அதே விமானத்தில் பயணிக்கும் வாடிக்கையாளரான தனக்கு இத்தகைய அவமானகரமான சூழல் ஏற்பட்டது வருத்தமளிப்பதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார்.